ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஏன் அந்த விழாவுக்கு போகவில்லை என்று பலரும் என்னிடம் மிஸ்டு கால் கொடுத்து நச்சரிக்கிறார். 8வது வரிசையோ 16வது வரிசையோ குறிப்பிட்ட சிலரை மட்டும் கேமராக்கள் போக்கஸ் செய்ததால் இந்த இடிதாங்கியின் ஒளிவட்டம் வெளியே தெரியாமல் போய்விட்டது. விஐபி கேட் வழியாக சென்றவர்களை எல்லாம் நேரலையில் ஒளிபரப்பிய தொலைக்காட்சிகள் விவிஐபி கேட் வழியாக இந்த விஐபி சென்று வந்ததை கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள். இதற்காகவெல்லாம் கலங்க மாட்டான் இந்த இடிதாங்கி. 8 தேர்தல்களில் போட்டியிட்டும் கடன் வாங்கி கட்டிய டெபாசிட் பணம் கிடைக்கவில்லையே என்று ஒரு நாளாவது கவலைப்பட்டிருந்தால் நான் அரசியல் செய்திருக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட அனுதாப அரசியல் செய்யவும் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு வருத்தம் உண்டு. வண்ணத்திரையில் வருவோருக்கெல்லாம் சல்யூட் அடித்து விஐபி கேட் வழிவிட்டு சின்னத்திரையில் வரும் இந்த விஐபிக்கு அந்த கேட் ஓனருக்கே தெரியாமலேயே ஓரவஞ்சனை செய்து விட்டது. சிவப்பு கம்பள விரிப்பில் நடந்து சென்றால்தான் தலைவரா? இல்லை, நெவர். மண்ணின் மைந்தனான இந்த இடிதாங்கி மண்ணோடு மண்ணாக நடந்து செல்வதுதானே இந்த மண்ணுக்கு செய்யும் மரியாதை, நன்றி கடன். அது கூட இல்லை என்றால் இடிதாங்கி எப்படி மானங்கெட்டவனாக வாழ முடியும்? இடிதாங்கி புன்னகைத்தால் கூட கொட்டை எழுத்தில் தலைப்பு செய்தியாக்கி விடுகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் போது முஷ்ரப்பை பார்த்து இடிதாங்கி புன்னகை பூத்ததால் கார்கில் யுத்தம் கடைசி யுத்தமாக மாறி. அவ்வளவு ஏன், சொந்த வீட்டில் கரண்டியையும் பூரி கட்டையும் பறக்கும் போது இந்த புன்னகைதானே இடிதாங்கியை காப்பாற்றிய. போட மாட்டியா? என்ன போன் வந்துச்சு? 20 பேர் ஒரே டைம்ல சொந்த வீட்டில் கரண்டியும் பூரி கட்டையும் பறக்கும் போது இந்த புன்னகைதானே இடிதாங்கியை பத்திரமாக பாதுகாத்து வைக்கிறது. அதுதானே சபை நாகரிகம். அது கூட தெரியாமல் இடிதாங்கியை ஏளனம் செய்வதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஆக ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். புன்னகை புரிவதும் வாழ்த்துக்கள் கூறுவதும் வரிசையில் உட்காருவதும் எதிர்காலத்தை கணக்கு போட்டு எடுத்து வைக்கும் எட்டுகள் என்ற உண்மையை கூறி எதிர்கட்சிகள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.